தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை அமைச்சரா, அவங்க தொழிலாளர் நலன்துறை அமைச்சர் மாப்பிள்ள. நம்ம புதுக்கோடையாரு. ஆமாம், ஒரு சொற்ப சாதனைகளை மட்டும் நான் உங்ககிட்ட பகிரணும்னு நினைக்கிறேன். சொற்ப அற்ப 1,00,000 1 கோடியே 100 கோடியே 34 83 கோடியே டெல்டா அல்லது மாவட்டத்தில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் 2026 இல்ல புரியல. 1,00,000 1 கோடியே 1000 1,00,000 1 கோடியே 100 கோடியே 34 84 டெல்டா மாவட்ட எழுதி கொடுத்தாங்க. வாட்சிட்டு உட்காந்துருக்காப்லங்க. நீங்கள் அதை மட்டும் கவனிச்சிங்களா? 34 84 டெல்டா மாவட்டங்களுக்கு அவ்வளோதான். பாட்டு மாதிரி தான் பாடுவாங்க. சரி கம ரிக நிசா சரி அவங்க நீங்கள் வந்து அப்படி கேட்கக்கூடாது. பாட்டு மாதிரி கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு புரியும். நீங்கள் நார்மலாகவே இவங்க பேசி பழக மாட்டாங்க. அடுத்து அடுத்து இடது சாரிகள் குறி வைக்கப்படுகிறார்கள். தர் செயலானது. நீங்கள் இதை இப்படி இதே வந்து நீங்கள் வந்து பாட்டாக மாற்றிட்டீங்கன்னா அடுத்தடுத்து இந்த டிசி பட பாட்டு மாதிரி அப்படி இருக்கும். அது மாதிரி வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு வந்துருப்பாங்க. மரிய வெளிச்சன் ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் இவர் தொழில்துறை அமைச்சர் பர்வேஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர். எல்லாரும் ஒரே மாதிரி தான். இவங்க யாருமே கணக்கில் வந்து ரொம்ப 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 வீக்கு. அதாவது அந்த அந்த பரீட்சை நடக்கும்போது கூட பள்ளிக்கூடத்துக்கு கட்டடிச்சிட்டாங்க போல இருக்கு. காலேஜுக்கு போனது ஸ்ரீநாத் அப்படிதான். இதில் எல்எல்பி வேற. இவர் ஏதோ ஆந்திரா பக்கெட்டு மணிப்பூர் பக்கெட்டு போட்டதா இருக்கும். இல்லை எல்எல்பி வழக்கறிஞர் சார். இவர் வந்து கவுன்சிலராக வேறு இருந்திருக்காப்ல புதுக்கோட்டையில். ஒரு கணக்கை கொண்டு போய் தீ வச்சு கொடுத்தோம் கணக்கில். ஒரு கோடியே 1,00,000 1 கோடியே 100 கோடியே 1,00,000 1 கோடியே 100 கோடியே 134 கோடி 83 லட்சம். அதைத்தான் அப்படி சொல்கிறாப்புல. அதைத்தானா 134 கோடி 134 கோடியே 33 லட்சம் 84 34ங்கிறப்பல 134 கோடி 83 லட்சத்துங்கிறத 1 கோடியே 100 கோடியே 1,30,34. திலகர் திடலே சிரிச்சிருக்கும். இதுக்கு முட்டு கொடுப்பாங்க. ஏங்க வார்த்தையில் வந்து மிஸ் பண்ணிட்டு தப்பு இல்லையே, செஞ்சிருக்காங்களே 130, அதை பாருங்கம்பாங்க.